முன்னொரு காலத்தில் ராமு என்று மனிதன் வாழ்ந்து வந்தான். பணம் இருந்தது, பெரிய வீடு இருந்தது. ஏழைகள் வந்தாலே அவனுக்கு பிடிக்காது. பணமில்லாதவனை மனிதனாகக் கூட அவன் மதிக்கவில்லை. அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தார் சிவபெருமான். ஒருநாள் அவர் யமதர்மனை அழைத்தார். அவனுக்கு வாழ்க்கையின் உண்மையைக் கற்றுக்கொடு என்றார். அன்றிரவு அவன் கனவில் இருண்ட உலகம் ஒன்றைக் கண்டான். அங்கு துன்பம், கதறல், வேதனை. இது உன் பேராசையின் உலகம் என்றார் யமன். பிறகு அவனை ஸ்வர்க்கத்திற்கு கொண்டு சென்றார். அங்கு அன்பு, பகிர்வு, சிரிப்பு, ஒவ்வொருவரும் ஒருவருக்கு உதவி செய்தார்கள். இவர்கள் பிறருக்காக வாழ்ந்தவர்கள். அதனால்தான் இவர்கள் ஸ்வர்க்கத்தில் என்றார் யமன். அவன் கண்களில் கண்ணீர். அப்பொழுது சிவபெருமான் தோன்றினார். செல்வம் சேர்ப்பது பெரியதல்ல, அதை பகிர்வதே பெரியது. அவன் திடீரென விழித்தான். அது ஒரு கனவு. ஆனால் அந்த கனவு அவன் வாழ்க்கையை மாற்றியது. அடுத்த நாளிலிருந்து அவன் உதவி செய்யத் தொடங்கினான். ஏனெனில் உண்மையான ஸ்வர்க்கம் நம் மனசுக்குள்ளதான் உருவாகிறது. அடுத்தவர்களுக்கு உதவுவது என்கிற எண்ணம். நன்றி, வணக்கம்.